அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை பற்றி விரிவுரையும் வரலாறும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அல்லது கிறிஸ்துமஸ் என்பது ஆண்டுதோறும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்க கொண்டாடப்படும் விழாவாகும். இவ்விழா கிறிஸ்தவ திருவழிபாட்டு ஆண்டில் திருவருகை காலத்தினை முடிவு பெறச் செய்து 12 நாட்கள் கொண்டாடப்படும் கிறிஸ்து பிறப்பு காலத்தின் தொடக்க நாளாகும். பெயர் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நத்தார் கடைப்பிடிப்போர் கிறிஸ்தவர்கள் வகை கிறிஸ்தவ பெருவிழா முக்கியத்துவம் இயேசுவின் பிறப்பு அனுசரிப்புகள் திருப்பலி பரிசு பரிமாற்றங்கள் குடும்ப சந்திப்புகள் கிறிஸ்துமஸ் மரங்களை அலங்கரித்தல் கிறிஸ்துமஸ் குடில் வைத்தல் நாள் டிசம்பர் 25. இவ்விழாவின் கொண்டாட்டங்களில் திருப்பலி குடில்கள் கிறிஸ்துமஸ் தாத்தா வாழ்த்து அட்டைகளையும் பரிசுகளையும் பரிமாறல் கிறிஸ்துமஸ் மரத்தை அழக்கூட்டல் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல் சிறப்பு விருந்து என்பன பொதுவாக அடங்கும். கிறிஸ்தவ கருத்துகளோடு கிறிஸ்தவத்துக்கு முந்திய காலப்பகுதியின் குளிர்கால கொண்டாட்டங்களின் சில பகுதிகளையும் கிறிஸ்துமஸ் தன்னகத்தே கொண்டுள்ளது. இக்கொண்டாட்டத்தின் மதம் சாரா பகுதிகளாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடல் நல்லெண்ணங்களை வளர்த்தல் என்பன பின்பற்றப்படுகின்றன. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கியமான திருநாளாகும். இது பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது எனினும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகள் இதனை யூலியின் நாட்காட்டியில் டிசம்பர் 25 ஐ குறிக்கும் நாளான சனவரி 7ஆம் நாள் கொண்டாடுகின்றன. கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படும் நாளானது மரபு வழியாக வருவதேயன்றி இது இயேசு பிறந்த நாளன்று. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை இயேசுவின் சரியான பிறந்த தேதியை அறிந்து கொள்வதை விட மனிதகுலத்தின் பாவங்களுக்கு கழுவாயாக கடவுள் மனித வடிவில் உலகில் வந்தார் என்று நம்புவதே கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதன் முதன்மை நோக்கமாக கருதப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்று உலகின் பெரும்பாலான நாடுகளில் கிறிஸ்தவத்தின் பரவல் காரணமாகவும் அக்கொண்டாட்டங்களில் காணப்படும் மேற்குலக நாகரிகங்களின் கவர்ச்சி காரணமாகவும் கொண்டாடப்படுகிறது. அமெரிக்க பிரித்தானிய வழமைகளுக்கு மேலதிகமாக அவ்வப்பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் வேறுபடுகின்றன. திருவழிபாட்டு ஆண்டு கத்தோலிக்கம் திருவழிபாட்டு காலங்கள் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் தவ காலம் பாசுகா முன்னாட்கள் பாசுகா காலம் பொது காலம் முக்கிய பெருவிழாக்கள் கிறிஸ்து பிறப்பு ஆண்டவரின் திருக்காட்சி ஆண்டவரின் திருமுழுக்கு இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் விண்ணேற்றம் தூய ஆவியாரின் வருகை மூவொரு இறைவன் கிறிஸ்து அரசர் வரலாறு கிறிஸ்துவத்துக்கு முந்திய கொண்டாட்டங்கள் குளிர்கால கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நாகரிகத்திலும் மிக முக்கியமான கொண்டாட்டங்களாக இருந்து வந்துள்ளன. கிறிஸ்தவ கருத்துக்களின் படி இயேசு கிறிஸ்து தம் சாவிற்கு பிறகு மீண்டும் உயிர் பெற்றெழுந்த நாளாகிய உயிர்த்த ஞாயிறு மிக முக்கியமான கொண்டாட்டமாக கருதப்படுகிறது. தொடக்கத்தில் கிறிஸ்துமசு ஒரு முன்னுரிமை குறைந்த கொண்டாட்டமாக கருதப்பட்டது. மேலும் ஆரம்பகால கிறிஸ்துவ சமூகங்களில் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் விரும்பப்படவில்லை. இன்றைய சமூகத்தில் கிறிஸ்துமசு முக்கிய கொண்டாட்டமாக வளர்ந்திருப்பதற்கு கிறிஸ்துவதுக்கு முந்தைய காலகட்டத்தில் வழக்கத்தில் இருந்த குளிர்கால கொண்டாட்டங்களின் பாதிப்பும் காரணம் என கருதப்படுகிறது. அவற்றில் முதன்மையானவை சில பின்வருமாறு. சடுர்னலியா பண்டிகை உரோம பேரரசின் ஆட்சி காலத்தில் சடுர்னலியா எனும் பண்டிகை இத்தாலி முழுவதும் நன்கு அறியப்பட்ட ஒரு குளிர்கால கொண்டாட்டமாகும். சடுர்னலியாவின் போது களியாட்டங்களும் கேளிக்கை நிகழ்வுகளும் காணப்பட்டன. அப்போது பரிசு பரிமாற்றங்களும் முக்கிய இடம் வகித்தன. பெரியவர்களுக்கு மெழுகுவர்த்திகளும் சிறுவருக்கு பொம்மைகளு வழங்குவது வழக்கமாக காணப்பட்டது. சடுர்னலியா கொண்டாட்டத்தின் போது வணிக நடவடிக்கைகள் பின் தள்ளப்பட்டதோடு அடிமைகளுக்கும் கொண்டாட்டங்களில் ஈடுபடலாம் என அனுமதியளிக்கப்பட்டிருந்தது.
மது அருந்துதல், பொது இடங்களில் உடையின்றி இருத்தல் போன்றவையும் அப்போது கொண்டாட்டத்தின் பகுதிகளாக காணப்பட்டன. சடுர்னலியா கொண்டாட்டம் சனி கடவுளை மதிப்பதற்காக நடைபெற்றது. இது ஆண்டுதோறும் டிசம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரை நடைபெற்றது. பின்னர் இது 5 நாட்களாக குறைக்கப்பட்டது. நட்டாலிசு சோலிசு இன்விட்டி, நடலிஸ் சோலஸ் இன்விட்டி பண்டிகை. உரோமர்கள் டிசம்பர் 25ஆம் நாள் வெற்றிவீரன் சூரியன், சோல் அன்விக்டஸ் என்றழைக்கப்பட்ட சூரிய கடவுளின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நட்டாலிசு சோலிசு இன்விட்டி என்ற பண்டிகையை கொண்டாடினர். இது கி. மு. 222 முதல் 218 வரை உரோமின் அரசனாக இருந்த எலகாபலுசு காலத்தில் உரோமுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு கி. மு. 275 முதல் 270 வரை அவுரேலியன் காலத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்தது. சோல் இன்விட்டிசு, வெற்றிவீரன் சூரியன் அல்லது தோல்வியடையாத சூரியன் என்பது சிரியாவில் பழங்காலத்தில் வழிபடப்பட்ட கடவுள் ஆகும். டிசம்பர் 25 குளிர்கால நாளாக கருதப்பட்டது. இதை உரோமர்கள் புருமா என அழைத்தனர். சூலியசு சீசர் கி. மு. 45 இல் சூலியன் நாட்காட்டியை அறிமுகப்படுத்திய போது இந்த குறிப்பிட்ட நாள் குளிர்காலத்தில் டிசம்பர் 25 அன்று வந்தது. எனினும் தற்காலத்தில் அது டிசம்பர் 21 அல்லது 22 இல் வருகின்றது. சோல் இன்விட்டிசு கிறிஸ்துமஸின் தொடக்கத்துக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என கத்தோலிக்க கலைக்களஞ்சியம் குறிப்பிடுகிறது. சில ஆரம்ப கிறிஸ்துவ எழுத்தாளர்களும் இயேசுவின் பிறப்பை சூரியனின் மறு உதயத்தோடு ஒப்பிட்டுள்ளதை காணலாம். எடுத்துக்காட்டாக, சிபிரியன் என்ற கிறிஸ்துவ ஆயர் கி. மு. 300 முதல் கிபி 258 வரை என்கிற தகவல் தொகுப்பில் பின்வருமாறு எழுதியுள்ளார். How wonderfully acted Providence that on that day on which that son was born, Christ should be born. எவ்வளவு அதிசயமானது இறைவனின் செயல்! சூரியன் பிறந்த நாளில் கிறிஸ்துவும் பிறந்திருக்கிறார். சிபிரியன். மார்ச் 25ஆம் நாள் மரியா என்கிற மேரி, மரியம், இயேசுவை கருத்தரித்தார் என்னும் நம்பிக்கை தொடக்க கால கிறித்தவரிடையே நிலவியது. அதிலிருந்து 9 மாதங்கள் கணக்கிட்டு டிசம்பர் 25 இல் இயேசு பிறந்தார் என்று கிறித்தவர்கள் ஆண்டுதோறும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட துவங்கினர். எனவே இன்றைய ஆய்வு முடிவுகளின்படி இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு ஒளியாக வந்தார் என்னும் கருத்தை வலியுறுத்தும் வகையில் துவக்க கால கிறித்தவர்கள் அக்காலத்தில் வழக்கிலிருந்த சோல் இன்விட்டி விழாவை தழுவி இயேசுவின் பிறப்பு விழாவை அமைத்தனர் என கொள்ளலாம். சோல் பண்டிகை. சோல் பண்டிகையில் சூரிய சக்கரத்தை எரியூட்டுதல். எசுகாண்டினாவியாவைச் சேர்ந்த நாடுகளில் ஆவி வழிபாட்டாளர்கள் சோல் பண்டிகையை டிசம்பர் இறுதி முதல் சனவரி துவங்கும் வரையான பகுதியில் கொண்டாடினார்கள். இப்பண்டிகையின் போது தோர் எனும் இடியின் கடவுளை மகிமைப்படுத்தும் வகையில் பெரிய மரம் ஒன்றை எரிப்பது வழக்கமாகும். அப்போது அந்த நெருப்பில் இருந்து வரும் ஒவ்வொரு ஒளித்துண்டுகளும் புத்தாண்டில் பிறக்க போகும் கால்நடைகளை குறிப்பதாக நம்பப்பட்டது. மரம் எரிந்து முடியும் வரை பண்டிகை தொடரும். இது 12 நாட்கள் வரை கூட நிகழும். செருமனியில் இது போன்ற ஒரு பண்டிகை மிட்டுவிண்ட நெச்சு, மத்திய குளிர்கால இரவு என அழைக்கப்பட்டது. வடக்கு ஐரோப்பா கடைசியாக தான் கிறிஸ்துவத்துக்கு மாறியது. அதன் ஆதி வழிபாட்டு முறைகள் கிறிஸ்துமஸில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. எசுகாண்டினாவியா மக்கள் கிறிஸ்துமசு பண்டிகையை இன்றும் சோல் என்றே அழைக்கின்றனர். சோல் என்ற சொல் கி. பி. 900 முதல் ஆங்கிலத்தில் கிறிஸ்துமசு என்ற பொருள் உள்ள சொல்லாகவே பயன்படுகிறது. கிறிஸ்தவ பண்டிகையின் தோற்றம். ஒரிஜன் என்கிற ஒரு துவக்க கால கிறிஸ்தவ குரு, இயேசு உட்பட அனைவரின் பிறந்த நாள் கொண்டாட்டங்களையும் எதிர்த்தார்.
இயேசு டிசம்பர் 25 இல் பிறந்ததாக கி.பி. 3வது நூற்றாண்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ எழுத்தாளரும் பயணியுமான செக்டஸ் ஜூலியஸ் அப்ரிகானுஸ் என்பவர் கி.பி. 221 இல் கிறிஸ்தவர்களுக்கு எழுதிய நூல் ஒன்று அறிவிக்கிறது. இந்த நாள் இயேசு மரியாளின் கருவில் உருவாகியதாக கருதப்பட்ட மார்ச் 25 இலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு வரும் நாளாகும். மார்ச் 25 வசந்த கால சம இராப்பகல் நாளாகவும் கருதப்படுவதால் ஆதாம் படைக்கப்பட்ட நாளாகவும் இந்நாள் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இடம்பெறுகிறது. ஆரம்ப கிறிஸ்தவர்கள் மார்ச் 25ஆம் நாளில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என கருதினார்கள். இதன் உள்கருத்து இயேசு கருவில் உருவாகிய அதே நாளில் இறத்தல் என்பதாகும். இது தீர்க்கதரிசிகள் இறைத்தூதர்கள் முழுமையான எண்ணிக்கை உள்ள நாட்கள் அளவுக்கே உயிர் வாழ்வார்கள் என்ற யூதர்களின் நம்பிக்கை காரணமாக எழுந்ததாகும். துவக்க கால கிறிஸ்தவ அவைகளில் இயேசுவின் பிறந்த நாள் ஒரு திருநாளாக கொண்டாடப்படவில்லை. கி.பி. 245ஆம் ஆண்டு ஒரிஜன் என்ற கிறிஸ்தவ இறையியல் அறிஞர் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதை பலமாக எதிர்த்தார். அவர் எகிப்திய ஃபர்வோனை போல இயேசுவின் பிறப்பை கொண்டாடக்கூடாது எனவும் பாவிகளே அவ்வாறு செய்வார்கள் என்றும் புனிதர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார். ஒரிஜனின் இந்த கருத்து கிறித்தவ திருச்சபையால் ஏற்று கொள்ளப்படவில்லை. கிறிஸ்துமஸ் விழா டிசம்பர் 25ஆம் நாள் கொண்டாடப்பட்டது என்னும் மிக பழைமையான ஒரு குறிப்பு கி.பி. 354ஆம் ஆண்டளவில் ரோமில் தொகுக்கப்பட்ட பிலோகலஸின் நாட்குறிப்பில் காணப்படுகிறது. கி.பி. 360களின் ஆதாரம் ஒன்று அக்காலத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ரோமில் நிலை பெற்றிருந்ததை காட்டுகின்றது. ஆனால் கிழக்கு திருச்சபை கிறிஸ்தவர்கள் குழந்தை இயேசுவை காண கிழக்கில் இருந்து ஞானிகள் வந்ததை கொண்டாடும் திருநாளின் ஜனவரி 6 ஒரு அங்கமாக பிறப்பையும் கொண்டாடினர் என்றாலும் அப்போது இயேசுவின் திருமுழுக்குக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் பிறப்பு யூதர்களுக்கு மட்டுமன்றி உலக மக்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சியும் ஒளியும் கொணர்ந்தது என்பதை வலியுறுத்தும் வகையில் ஜனவரி 6 கிறிஸ்துவின் பிறப்பு விழாவாக கீழை திருச்சபையின் பல பிரிவினரால் கொண்டாடப்பட்டது. இன்றும் அப்பழக்கம் நிலவுகிறது. கத்தோலிக்க திருச்சபை இவ்விழாவை இறைக்காட்சி விழா அபிஃபனி என்று அழைக்கிறது. ஆரிய வம்ச பேரரசன் வாலென்ஸ் கி.பி. 378 இல் அட்ரினாபோல் சமரின் போது இறந்ததை அடுத்து அங்கு தந்தை மகன் தூய ஆவி பிதா சுதன் பரிசுத்த ஆவி என 3 பேராக உள்ளார் கடவுள் என்னும் கொள்கையை ஏற்கும் கிறித்தவ சபை பரவியதன் மூலம் கிழக்கு நாடுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் புதுப்பிக்கப்பட்டன. கான்ஸ்டான்டினோபிலுக்கு கி.பி. 379 இலும் அந்தியோக்கியாவுக்கு 380 இலும் அலெக்சாந்தரியாவுக்கு சுமார் 430 இலும் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. எட்வர்ட் கிப்பன் என்ற ஆய்வாளரின் கருத்துப்படி ஆரியவாதம் ஏரியனிசம் மிகுந்து காணப்பட்ட கான்ஸ்டான்டினோபிள் பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் ஆரம்பத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. கி.பி. 381 இல் அப்போதைய ஆயரான கிரெகோரி நசியன்ஜஸ் என்பவர் பதவி விலகியதைத் தொடர்ந்து இது வழக்கொழிந்து போய் மீண்டும் யோன் கிரிச்சோஸ்டாம் என்பவர் கி.பி. 400 இல் ஆயராக பதவியேற்ற பின்பு மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. மத்திய காலம் ஐரோப்பாவின் ஆரம்ப மத்திய காலத்தில் கிறிஸ்துமஸின் முக்கியத்துவம் திருக்காட்சி விழா 3 அரசர் திருவிழா திருநாளினால் குறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய காலத்தில் கிறிஸ்துமஸ் தொடர்பான திருநாட்கள் முக்கியத்துவமடைந்து காணப்பட்டன. கிறிஸ்துமஸுக்கு முன் 40 நாட்கள் புனித மார்ட்டினின் 40 நாட்கள் இது நவம்பர் 11 இல் ஆரம்பித்தது என அழைக்கப்பட்டது. தற்காலத்தில் திருவருகை காலம்
ஆட்வென்ட் என இது அழைக்கப்படுகிறது. இத்தாலியில் சட்டுர்னெலிய அம்சங்கள் வருகைக்கால முறைமைகளுக்குள் உள்வாங்கப்பட்டது. 12வது நூற்றாண்டளவில் இவ்வம்சங்கள் கிறிஸ்துமஸின் 12 நாட்களுக்குள் டிசம்பர் 26, சனவரி 6 ஊடுகடத்தப்பட்டன. கிறிஸ்துமஸின் முக்கியத்துவம் பேரரசர் சார்லிமேன் கி.பி. 800ஆம் ஆண்டு கிறிஸ்மஸ் நாளில் முடிசூட்டப்பட்டதனாலும் இங்கிலாந்தின் முதலாவது வில்லியம் மன்னர் 1066 கிறிஸ்மஸ் நாளன்று முடிசூட்டப்பட்டதனாலும் அதிகரித்தது. உயர் மத்திய காலத்தில் வரலாற்று நூல்கள் பல முக்கிய நபர்கள் கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடியதை குறித்துள்ளன. இங்கிலாந்தின் 2ஆம் ரிச்சர்ட் மன்னன் 1377ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விருந்தொன்றை கொடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. யூல் பன்றி மத்திய கால கிறிஸ்துமஸ் விருந்துகளில் கட்டாய அங்கமாக காணப்பட்டது. கெரோல் பாடல் இசைப்பதுவும் இக்காலத்தில் பிரபலமடைந்து வந்தது. ஆரம்பத்தில் கெரோல் குழு நடனமாடுபவர்களால் ஆனதாக காணப்பட்டது. குழுவில் ஒரு தலைமை பாடகரும் அவரைச் சுற்றி நடனமாடும் குழுப்பாடகர்களையும் கொண்டிருந்தது. அக்காலத்தின் பல எழுத்தாளர்கள் கெரோல் இசையை சடுர்னலிய யூல் அம்சங்களின் தொடர்ச்சி என சாடினார்கள். விதிமுறைகளை மீறுதலும் குடிபோதை, சூதாட்டம் போன்றவையும் கொண்டாட்டத்தின் முக்கிய அங்கமாக காணப்பட்டது. இங்கிலாந்தில் புத்தாண்டு நாளில் பரிசுகள் பரிமாறப்பட்டது. சமய மறுசீரமைப்பும் 1800களும். கிறிஸ்தவ சமய மறுசீரமைப்பின் போது சீர்திருத்த திருச்சபைகள் கிறிஸ்துமஸ் கொண்டாங்களை பாப்பரசரின் ஆடம்பரம் எனவும் தூய்மைவாதிகள் என்னும் பிரிவினர் பியூரடன்ஸ் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டத்தை விலங்கின் சாத்தானின் கந்தல் துணி எனவும் கண்டித்தனர். இதற்கு பதில்மொழி தரும் விதத்தில் கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் வெளி ஆடம்பரங்களை குறைத்து அதன் உள்ளார்ந்த சமய தன்மையை அடிக்கோடிட்டு காட்டியது. இங்கிலாந்து உள்நாட்டு போரின் போது முதலாம் சார்ல்ஸ் மன்னனை பாராளுமன்றம் வென்றதன் காரணமாக இங்கிலாந்தின் தூய்மைவாத கிறிஸ்தவ மறுசீரமைப்பு ஆட்சியாளர்கள் 1647 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை இங்கிலாந்தில் தடை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஆதரவு கலவரங்கள் பல நகரங்களில் வெடித்தது. கண்டர்பெரி பல கிழமைகளுக்கு கலகக்காரர்களின் வசமிருந்தது. அவர்கள் ஒஃப்லி கிளைகளால் பாதைகளை அலங்கரித்தோடு அரசனுக்கு ஆதரவளிக்கும் வாசகங்களையும் காட்சிப்படுத்தினார்கள். 1660 இங்கிலாந்தின் ஆட்சியாளர்கள் கிறிஸ்துமஸ் மீதான தடையை நீக்கினார்கள். இன்னமும் சில அங்கிலிக்கன் திருச்சபையைச் சேர்ந்த பாதிரியார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை ஏற்க முன்வருவதில்லை. அமெரிக்காவின் புதிய இங்கிலாந்தில் தூய்மைவாத கிறிஸ்தவ மறுசீரமைப்பினர் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை எதிர்த்தார்கள். பாஸ்டன் நகரில் 1659 தொடக்கம் 1681 வரையான காலப்பகுதியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தடை செய்யப்பட்டிருந்தது. அதே காலப்பகுதியில் நியூயார்க் வர்ஜீனியா நகர மக்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கொண்டாடி வந்தனர். அமெரிக்க புரட்சிக்கு பிறகு இங்கிலாந்தின் கலாச்சாரம் என கருதப்பட்டதால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் பாலான ஈர்ப்பு அமெரிக்காவில் குன்றியது. 1820களில் இங்கிலாந்தின் பிரிவினைவாதம் தலைதூக்கியிருந்த காலத்தில் பல எழுத்தாளர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை அருகிக்கொண்டு போவதாக கருதினார்கள். அவர்கள் கிறிஸ்துமஸ் மனமார்ந்த ஒரு கொண்டாட்டத்துக்கான காலமாக கருதியால் அதனை மீட்பிக்க பல முயற்சிகளை செய்தனர். 1843 சார்ல்ஸ் டிக்கின்ஸ் வெளியிட்ட கிறிஸ்மஸ் கெரோல்ஸ் என்ற நூல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை சமூக களியாட்டம் வீண்விரயம் செய்யும் காலமாக அல்லாமல் குடும்பம், நல்லெண்ணம், கருணை போன்றவற்றில் மையப்படுத்தி கொண்டாடும் பழக்கத்தை முன்கொணர்வதில் முக்கிய பங்காற்றியது. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் வாஷிங்டன் இர்விங் என்ற எழுத்தாளரின்
த ஸ்கெட்ச் புக் ஆஃப் ஜெஃப்ரி கிரேயுன், ஓல்ட் கிறிஸ்மஸ் சிறுகதைகள் காரணமாக அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் மீள்பிக்கப்பட்டன. இச்சிறுகதைகளில் இங்கிலாந்தில் கடைபிடிக்கப்பட்டதாக எழுத்தாளர் கூறிய விடுமுறைகளால் மக்கள் கவரப்பட்டனர். ஆனால் சிலர் இர்வினின் நூலில் வரும் விடுமுறை தொடர்பான கூற்றுகள் கற்பனையானவை என்றும், பின்னாளில் அமெரிக்கர்கள் அந்நூலில் உள்ளவற்றை பின்பற்றியதன் மூலமே நூலில் உள்ள விடுமுறை கலாச்சாரம் தோன்றியதாகவும் கருதுகின்றனர். மேலும் அமெரிக்க உள்நாட்டுப் போரை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு வந்த அதிகளவான ஏர்மனிய குடிவரவாளர்கள் ஐரோப்பிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை அமெரிக்காவுக்கு கொணர்வதில் முக்கிய பங்காற்றினார்கள். 1870 கிறிஸ்துமஸ் அமெரிக்காவில் கூட்டரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டும் அதன் பிற்பட்ட காலமும் 1914 இல் முதலாம் உலகப் போரின் போது பிரித்தானிய, ஏர்மனிய இராணுவ வீரர்களிடையே அதிகாரபட்சமற்ற போர் நிறுத்த உடன்பாடொன்று காணப்பட்டது. இராணுவத்தினர் தாமாகவே போர் செய்வதை நிறுத்திவிட்டு கெரோல் இசைக்கத் தொடங்கிவிட்டார்கள். இப்போர் நிறுத்தம் கிறிஸ்மஸ் அன்று தொடங்கி சில நாட்கள் நீடித்தது. 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் கிறிஸ்துமஸ் மத சார்பானதா சார்பற்றதா என்பதை பற்றிய சர்ச்சைக்கு முகம் கொடுத்தது. சிலர் கிறிஸ்துமஸ் கூட்டரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டமையானது மதத்தையும் நாட்டையும் பிரித்தல் என்பதற்கு முரணானது என வாதிட்டார்கள். லிஞ்ச் எதிர் டொனெல்லி 1984, கனுலின் எதிர் ஐக்கிய அமெரிக்க 1999 வழக்குகள் உட்பட பல முறை நீதிமன்றத்தும் இப்பிரச்சினை எடுத்துச் செல்லப்பட்டது. கனுலின் எதிர் ஐக்கிய அமெரிக்க 1999 வழக்கில் நீதிமன்றமானது கிறிஸ்மஸ் கூட்டரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டமையானது அதில் காணப்படும் மதச்சார்பற்ற அம்சங்கள் காரணமாக சட்ட மீறல் அல்ல என தீர்ப்பளித்தது. இதனை டிசம்பர் 19, 2000 இல் அமெரிக்க உயர் நீதிமன்றமும் ஆதரித்து தீர்ப்பளித்தது. 21ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவ மற்றும் மதச்சார்பற்ற அம்சங்களை கொன்று சேர கொண்டுள்ளது. டிசம்பர் 26, 2004 இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் மற்றும் ஆழிப்பேரலையின் காரணமாக இலங்கை, இந்தியாவின் கடற்கரை அண்டிய பகுதிகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் குறைந்தாலும் தற்போது வழக்கம்போல ஒரு சமூக விழாவாக, குடும்ப விழாவாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்பு பற்றி கிறித்தவ மறைநூலாகிய விவிலியத்தின் பகுதியாகிய புதிய ஏற்பாடு தகவல் தருகிறது. குறிப்பாக மத்தேயு, லூக்கா என்னும் நற்செய்திகள் தருகின்ற தகவற்படி கபிரியேல் என்ற இறைத்தூதர் கன்னி மரியாளிடம் பரிசுத்த ஆவி மூலமாக இயேசு பிறக்கப் போவதை முன்னறிவித்தார். அச்சமயம் மரியாள் யோசேப்பு என்பவருக்கு மணமுடிக்க நிச்சயிக்கப்பட்டிருந்தார். மரியாள் கர்ப்பமாயிருப்பதை தெரிந்து கொண்ட யோசேப்பு மரியாளை இரகசியமாக விலக்கிவிட நினைத்தார். இறைத்தூதர் யோசேப்புக்கு தோன்றி மரியாள் கருத்தரித்திருப்பது பரிசுத்த ஆவியினால் என்பதை தெரிவிக்கவே யோசேப்பு மரியாளை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மரியாள் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தபோது பாலஸ்தீனத்தை ஆட்சி செய்த உரோமை பேரரசன் அகுஸ்துஸ் மக்கள் தொகை கணிப்பீடு ஒன்றை கட்டளையிட்டார். அவர் கட்டளைப்படி யோசேப்பும் மரியாளும் தங்களை பதிவு செய்ய யோசேப்பின் முன்னோரான தாவீதின் நகரமான பெத்லகேமுக்கு சென்றனர். தங்குவதற்கு அறைகள் கிடைக்காத நிலையில் மாட்டுத் தொழுவமொன்றில் தங்கினார்கள். அம்மாட்டுத் தொழுவத்தில் மரியாள் இயேசுவை பெற்றார். இயேசு பிறந்ததற்கு அடையாளமாக விண்மீன் ஒன்று வானில் தோன்றியது. இயேசு பிறந்த நேரம் அருகிலுள்ள புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடையருக்கு இறைத்தூதர் தோன்றி பெத்லகேமில் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவிக்கிறார். மேலும் பரலோக இறைத்தூதரனைவரும் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, இப்பூமியில் நன்மனதோருக்கு அமைதியுமாகுக என பாடினர்.
இடையர் எழுந்து நகருக்குள் சென்று குழந்தை இயேசுவை கண்டு வணங்கினார்கள். பிரதேச கொண்டாட்டங்கள். இலங்கையில் கிறிஸ்துமஸ். கிபி 6வது நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் கொஸ்மாஸ் இண்டிகோப்லேட்ஸ் எழுதிய டோபோகிராஃபியா கிறிஸ்டியான என்ற நூலில் அக்கால பகுதியில் தப்ரபேனில் கிறிஸ்தவர்கள் வசித்ததாகவும் அவர்களுக்கு ஒரு தேவாலயம் இருந்ததாகவும் ஒரு பாதிரியார் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையில் அனுராதபுர இராச்சியத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததாக 1913ஆம் ஆண்டு அனுராதபுரத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட 2 சிலுவைகளாலும் வவுனியாவுக்கு அண்மையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட திருமுழுக்கு தொட்டியின் மூலமும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டுகாபய மன்னர் புதிய நகரை கட்டுவிக்கும் போது தேவாலயம் ஒன்றை கட்டி கொடுத்ததாக மகாவம்சம் கூறும் யோனா பிரிவினர் நெஸ்டோரியன் கிரேக்க மரபுவழி கிறிஸ்தவர்கள் என கருதப்படுகிறார்கள். அக்காலத்தில் இங்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடினார்களா என்பதற்கு ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. இலங்கையில் வரலாற்றில் எழுதப்பட்ட முதலாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை 1505இல் இலங்கைக்கு கத்தோலிக்கர்களான போர்த்துகேயர் வருகையை அடுத்தே நடைபெற்றது. 1505 நவம்பர் 15 இல் கொழும்பு துறைமுகத்தை அடைந்த லோரோன்சோ டி அல்மேதா தலைமையிலான போர்த்துகேய மாலுமி குழுவினர் அங்கு தமது கப்பலை பழுதுபார்க்கும் பணிகளிலும் கோட்டே அரசனுடன் தொடர்புகளையும் மேற்கொண்ட அதே வேளை கொழும்பு துறைமுகத்தில் சிறிய தேவாலயம் ஒன்றை கட்டினார்கள். இத்தேவாலயத்தில் 1505 முதலாவதாக கிறிஸ்துமஸ் திவ்விய பலியை ஒப்பு கொடுத்தார்கள். இலங்கையில் கிறிஸ்தவர்கள் 7 முதல் 8 வரை விழுக்காடு மட்டுமே உள்ளனர் எனினும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் இலங்கையில் முக்கிய இடம் பெறுகின்றது. கிறிஸ்தவர்கள் சமய நிகழ்வுகளில் பங்கு கொள்ளும் அதே வேளை ஏனைய சமயத்தவர்களும் சமய சார்பற்ற விடுமுறையாக கொண்டாடுகின்றனர். பல தொழில் நிறுவனங்களில் கிறிஸ்துமஸ் விடுமுறைகள் விடப்படுவதோடு பல விழாக்களும் எடுக்கப்படுவது வழக்கமாகும். கிறிஸ்துமஸ் இலங்கையில் பொது விடுமுறை நாளாகும். டிசம்பர் மாதத்தில் ஆரம்பம் முதலே வானொலி தொலைக்காட்சி போன்றவற்றில் கிறிஸ்துமஸ் சிந்தனைகள் கெரோல் இசைகள் என்பன ஒலி பரப்பப்படும். விற்பனை நிலையங்களில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்களையும் காணலாம். கிறிஸ்துமஸ் நாளுக்கு ஒரு கிழமைக்கு முன்னர் கிறிஸ்துமஸ் மரம் ஒன்றை வீட்டில் அலங்கரிப்பதோடு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை கிறிஸ்தவர்கள் ஆரம்பிப்பது வழக்கமாகும். கிறிஸ்துமஸ் நாளன்று புத்தாடை அணியும் வழக்கமும் காணப்படுகிறது. கத்தோலிக்கர் இயேசு பிறப்பின் மாட்டுத் தொழுவ காட்சிகளை பொது இடங்களிலும் வீடுகளிலும் காட்சிக்கு வைப்பது வழக்கமாகும். கத்தோலிக்கரும் அங்கிலிக்கன் சபையினரும் டிசம்பர் 24 நடு இரவு, டிசம்பர் 25 காலை திருப்பலிகளில் பங்கு கொள்ளும் அதே வேளை சீர்திருத்த சபையினர் முழு இரவு தியானங்கள் செபக்கூட்டங்கள் என்பற்றில் ஈடுபடுவது வழக்கமாகும். டிசம்பர் 25 காலையில் அயலவருடன் உணவுகளை பகிர்தலும் விருந்து கொடுத்தலும் பொதுவான வழக்கமாகும். இந்தியாவில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கொண்டாட்டங்கள். கடை ஒன்றில் அலங்கார பொருட்கள். கேரளா. இந்தியாவில் கிறித்தவ கொண்டாட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு விடுமுறை நாள்கள் பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே மற்றும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஆகும். டிசம்பர் 24ஆம் நாள் நள்ளிரவில் கிறித்தவர் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு நடத்துவர். கத்தோலிக்கர் நள்ளிரவு திருப்பலியில் கலந்து கொண்டு நற்கருணை விருந்தில் பங்கேற்பர். கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு அடையாளமாக நாணல் போன்ற புல்லினால் குடில் கட்டி குழந்தை இயேசு, மரியாள், யோசேப்பு, இடையர்கள், ஞானிகள் செரூபங்களை வைப்பர். விண்மீன்க்கு அடையாளமாக காகதித்தாலான விண்மீன்களை வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பர். வீடுகளில் விருந்து நடைபெறும். எல்லாரும் புத்துடை அணிவர். நண்பர்களையும் உறவினரையும் சந்திக்கச் செல்வர். மேலும் இரவில் வான வேடிக்கைகள் நடைபெறும்.
பல இடங்களில் கிறிஸ்துமஸ் பஜனை நடைபெறும். அப்போது பாடல் குழுவினர் அணியாகச் சென்று வீடுகளைச் சந்தித்து கிறிஸ்துமஸ் பாடல்கள் இசைப்பார்கள். கிறித்தவர்களோடு பிற சமயத்தவரும் இணைந்து இவ்விழாவை கொண்டாடுகின்றனர். இது சமய நல்லிணக்கம் உருவாக உறுதுணையாக உள்ளது என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். மீண்டும் தொடரும்.